வெல்கம் டு ஆல். நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2012 2022 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஒரு 100 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 100 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. சரியா? சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. நேமிநாதம். ஓகேவா? சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து பாரதியாரை சொல்லியிருப்பார். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி யாரை யார் போற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார பாரதியார். ஓகேவா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலை. பார்த்தீங்களா எப்படி கொஷின் கேட்குறாங்க? அவங்களே கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க. அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வினையெச்சம்லாம் ஊழ முடியும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடுத்தது பண்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வந்து வந்திருக்கும். எதிர்மறை பெயரெச்சம்னா உங்களுக்கே தெரியும். பெயரெச்சம்னாலே ஆள முடியும். அதுவும் இல்லாமல் எதிர்மறைனா எதிர்மறையாக வந்து சொல்லியிருப்பாங்க. வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலங்களையும் வந்து வரும். அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வெறியி என்பது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெறியி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சரியா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. ஊ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை. ஊ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை. அடுத்தது செயலிசை அளபடை. ஆ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலிசை அளபடை. ஓகேவா? நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஈ வந்தால் என்ன, ஊ வந்தால் என்ன போடணும், ஆ வந்தால் என்ன போடணும். இந்த செயலிசை அளபடை என்ன சொல்லுவாங்க? இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈ வந்திருக்கு. அப்போ ஆத்துடனே போட்டுடலாம் சொல்லிசை அளபடை. அடுத்த கேள்வி, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. நம்ம எப்படி வந்து கொஷின்லாம் கேட்கலாம் அப்படின்னா தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஷின் கேட்கலாம். அடுத்தது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோல் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேது பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம்? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யார்? ஓகேவா? 4 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொஷின் வந்து மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்கலாம். எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சரியக்குறி வந்தாலே நம்ம என்ன போடுவோம்? உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி தொடுவோம். செய்தி தொடர்னா ஒரு செய்தி வந்து சொல்லியிருப்பாங்க. வினா தொடர்னா கொஷின்ஸாக வந்து இருக்கும். கட்டளை தொடர் அப்படின்னா இதை செய் அப்படின்னு சொல்லி கட்டளை வந்து போடுறது. சரியா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை செயபாட்டு வினை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செய்வினை என்ன, செயபாட்டு வினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செயபாட்டு வினைனா படு பட்டத்தில் வந்து முடியும். படு பட்டத்தில் முடியும். ஓகேவா? செய்வினை நான் ஐயில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். செய்வினை பாருங்கள். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். ஓகேவா? பாண்டியன் பரிசை. இப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் உச்சரிக்கும் போது ஐ வந்து வருதா பாருங்கள். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படின்னு சொல்லி ஐ வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டதுன்னு வந்தால் இது செயபாட்டு வினை வந்து வரும். சரியா? அப்போ நம்ம படித்து பார்க்கணும். செய்வினை ஐ வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம செய்வினை. செயபாட்டு வினைனா படுபட்டதில் வந்து முடியும். ஓகேவா? அடுத்தது இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையை இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை கேட்குறாங்க. உங்களுக்கு அடிமோனைனாலே தெரியும். உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனை. பாருங்கள், அடினா இதுதான் அடி. இது ஒரு அடி, இது ஒரு அடி. சரியா? அப்போ இந்த அடி பாருங்கள், ஈ வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஓகேவா? பாருங்கள், இங்கேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, இங்கேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்மையின் இன்மை அப்படின்னு சொல்லலாம். மோனைனா ஒன்றுமே இல்லைப்பா. மோனை அப்படின்னா முதலில் தோன்றி வருது மோனை. அவங்க என்ன கேட்குறாங்க? அடி கேட்குறாங்க. அப்போ இந்த அடியில் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீருன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? அடி கேட்குறாங்க. அப்போ இது ஒரு அடி, இது ஒரு அடி. அப்போ நம்ம இங்கே அடியில் தான் பார்க்கணும். அப்போ இதுவும் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சக மக்கள் ஒன்றென துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயல்பமைந்த சொற்கள் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு அமைந்த சொற்கள் கேட்குறாங்க. இயல்புனா என்ன? நம்ம
சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதா இழந்த உயர்ந்தமெல்லாம் இயல்பு அமைந்த சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்றாங்க. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. சரியா? பழைய புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, புது புக்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓமை தொடர். ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவான சீரான பேச்சு. நம்ம வந்து ஓமையில் தொடர பொருத்தமான பொருள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சு. பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓதல் பாடா கெடுப்பதுவும். சரியா? இதில் இனிசை அளபடை வந்திருக்கு, சொல்லிசை அளபடை வந்திருக்கு, செயலிசை அளபடை வந்திருக்கு. சரியா? ஆனால் நமக்கு இது மட்டும் வரல. ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் ரிஜெக்ட் பண்ணோம். அப்போ இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். சரியா? மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை. விழுந்தானை தூக்கி விட்டவன் இத்தொடரில் விழுந்தானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்தானை தூக்கி விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் நனையும் பெயர். சரியா? விழுந்தானை வினையால் நனையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர் வினையை மறைத்து வந்து உணர்த்தும். சரியா? அப்போ நமக்கு விழுந்தானை தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி தொழில் செய்பவரை நமக்கு எப்படி இந்த வினை எப்படி வந்து மறைச்சு வந்து உணர்த்திருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வினையால் நனையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பண்பு பெயர்னா மை வந்து விரிஞ்சிருக்கும். ஆகு பெயர்கள் வந்து பொருளாக பெயர், சொல்லாக பெயர் அந்த மாதிரி வந்து வரும். தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ள முடிஞ்சிருக்கும். சரியா? அதனால நம்ம இப்படி வச்சு ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். சரியா? ஒன்று ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வினையான நிலையம் பெயர் கரெக்டாக ஷூரிட்டியாக என்னன்னு தெரியும் அப்படின்னா அப்படி வந்து நம்ம போடலாம். சரியா? வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்தார். சரியா? இப்போ தள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? தள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா தொழிற்பெயர்னு சொல்லி சொல்லுவோம். ஊழ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வளர ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரச்சம் சொல்லுவோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வினைமுற்று. சரியா? வினைமுற்று. ஓகேவா? அப்போ நம்ம ஒன்று ஆப்ஷன் வச்சு போகலாம். இல்லை அப்படின்னா வினைமுற்று நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். சரியா? ஒன்று ஆப்ஷன் வச்சு போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து போட்டுடலாம். சரியா? பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? பரப்பு. ஓகேவா? வினையடியை நம்ம சொல்லணும் அப்படின்னா பரப்பு அப்படின்னு சொல்லலாம். தென்னை என்பது எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சொல். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து தென்னன். ஓகேவா? தென்னன் அதாவது திசையை வந்து குறிக்குதா? தென்னன்றது தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ தென்னன் அப்படின்னா திசையை குறிக்குதா? அப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிடலாம். சினை பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பை குறிக்கிறது சினை. ஏதாவது பொருளை குறிக்கிறது அப்படின்னா பொருள் பெயர்ச்சொல். காலம் அப்படின்னா அதில் வந்து சித்திரை, வைகாசி அந்த மாதிரி ஏதாவது காலத்தை வந்து உணர்த்திச்சு அப்படின்னா அது வந்து நம்ம காலம் சொல்லுவோம். சரியா? விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை. ஓகேவா? காலையில் விடியுது. காலை அது ஒரு நேரத்தை வந்து குறிக்குதா? காலை அப்படின்னு சொல்லிட்டு பொழுது வந்து குறிக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காலப்பெயரை வந்து நம்ம சொல்லுவோம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் தான். சரியா? இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் எங்கே திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தில். நுண்துளி தூங்கும் குற்றாலம் ஈஸியாக போட்டுருங்க. திருஞான சம்பந்தர் செவன்த்தில் திக்கெல்லாம் போடும் திருநெல்வேலி வந்து படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக போடலாம். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். பாருங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். ஓகேவா? பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் யார்? ஆண்டாள். ஓகேவா? நாச்சியார் திருமொழி இதில் வந்து எங்கே படிச்சிருப்பீங்க? 9th வந்து படிப்பீங்க. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்ற சுட்டிக்காட்டி இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், சங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர் தான் வந்து சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக வந்து பாடியிருப்பார். தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் தான் என்ன சொல்லுவாங்க தமிழின் முதல் பாவடிக நாடக நூல். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல்ல கொண்டு வா கதிரை வைத்திலந்தான் அண்ணன் கையை எரித்து விடுவோம் என பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி சபதம் பழைய புக்கில் இருக்குது. 10th கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கதையை படித்து என்ன மீனிங் படிச்சுட்டு பாஞ்சாலி சபதம் வந்து படிச்சுக்கோங்க. என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வீமன் வந்து வரும்.
சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? நவ்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மான் வந்து வரும். அடுத்து வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது. தூதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. தமிழ் வீடு தூது என்ன பார்த்துருப்போம்? 268 கனிகளை கொண்டது, கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது, அன்ன முதல் வண்டியீராக அனைத்தையும் தூது விடுவதாக பாடப்படுவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? அதனால் தூது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. வாயில் இலக்கியம் சந்த இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். தலைவி மீது காதல் கொண்டதாக அதான் பார்த்துருப்பீங்க. சரியா? அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. தூது. நச்சிலவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டை வந்து சொல்லுவாங்க. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் என் தொகுப்பில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 1000 வந்து இருக்குது. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயரோடு அருண்மொழி தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. சேக்கிலார் அவர்கள் தான். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தல் நல் தீன் என்னும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கம். தீன் அப்படின்னு பொருள் என்ன? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலை காண்டம் என்று அழைக்கப்படும் காண்டங்கள் இடம்பெறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? கடவுள் வந்து கோச்சிட்டு போயிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. சரியா? அப்போ யார் இடைக்காடன் வந்து பாட்டு பாடியிருப்பாரு. அதை வந்து மன்னன் வந்து இகழ்ந்திருப்பான். அதனால் கடவுள் என்ன கடவுள்கிட்ட போய் இடைக்காடன் முறையிடுவார். அதனால் கடவுள் கோச்சிட்டு போய் அங்கே போய் உட்காருவார். நீங்கள் ஏன் கோச்சிட்டு போய் அங்கே உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து கேட்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ண, அதனால தான் நான் வந்து இங்கே இருக்கேன். சரியா? சரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்க இடைக்காடன்கிட்ட அப்புறம் கடவுள் வந்து திருப்பி அங்கேயே வந்து உட்காந்துருப்பார். இந்த கதை தான் திருவிளையாடற் புராணத்தில். சும்மா நான் லைட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு டீப்பாக தெரியும், சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் லைட்டாக சொன்னேன். இந்த கதை தான் வந்து இருக்கும் திருவிளையாடற் புராணத்தில். ஓகேவா? நமக்கு 10th திருவிளையாடற் புராணம் இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலை காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் தீதியிலல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவியை தான் வந்து சொல்கிறான். உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதியை இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஓகேவா? சீத்தலை சாத்தனார், திருத்தக்க தேவர், சேக்கிலார், பெரிய புராணம். ஓகேவா? இப்போ தான் பார்த்தோம் சீத்தலை சாத்தனார். அடுத்தது சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கும் உண்டியும் உடையும் உரையுள் கொடுப்பது எதுவென மணிமேகலை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது சரியான இணையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. நொட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை. இதெல்லாமே நீங்கள் படித்தாதான் வந்து போட முடியும். அதனால் படிச்சுக்கோங்க. சொற்பொருள் கண்டிப்பாக இது வந்து போட்டலாம். நொட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியை குறிப்பிடும் சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். 10th வந்து படிப்பீங்க பரிபாடல். இயல் 4 வந்து நீங்கள் படிப்பீங்க. பரிபாடல் யார்? கீராந்தையார். பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்கல்ல, என்னது? விசுமில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த பரிபாடல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காற்று, வானம், நெருப்பு, நீர், நிலம் இதெல்லாத்தையும் சேர்த்து எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அங்கே நம்ம கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பேரண்டம் தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடல் என்ன? 8 தொகை நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரிபாடல் எப்படி சொல்லுவாங்க? ஓங்கு பரிபாடல். சரியா? சங்க இலக்கியங்கள்லேயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலை வந்து சொல்லுவாங்க. இதில் நமக்கு பரிபாடலில் 24 பாடல்களை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒன்று பார்க்கும்போதே நமக்கு அது ரிலேட்டடாக ஞாபகம் வந்து வரணும். அடுத்தது சங்க இலக்கியங்கள் நூலோடு பண்ணோடு பாட்டப்பட்ட நூல் தான் பரிபாடல் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டு எங்கே படிப்பீங்க? 10th இயல் 2 வந்து முல்லைப்பாட்டு பற்றி படிப்பீங்க. சரியா? முல்லைப்பாட்டு நப்பூதனார். ஆசிரியர் யார்? காவி பூம்பாட்டின் பொன்மகனார் மகன் நப்பூதனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 பாட்டு நூலில் தான் ஒன்று 103 அடிகளை கொண்டது. சரியா? 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டிலே குறைந்த அடிகள் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. அதே அதிக அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அடிகளை உடையது மதுரை காஞ்சி வந்து சொல்லுவாங்க. 10 பாட்டில் அதிக அடிகள் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 782 அடிகளை கொண்டது. என்னது? இது 782 அடிகளை கொண்டது. பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்பா. பாவகை ஆசிரியர்பா. இதுதான் நூல்வெளியில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஓகே. கம்ப ராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் வளர்க்கப்படும். இது வந்து பழைய புக்கில் இருக்கும்பா, புது புக்கில் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா? கம்ப ராமாயணத்தோட குகப்படலம் எப்போ அடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை படலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். சரியா? கம்பன் இசைத்த கவியெல்லாம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறவர் பாரதியார். கம்ப ராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் அப்படின்னு பழைய புக்கில் இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. சுந்தர காண்டம்.
ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். சரியா, ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்களை சார்ந்தது. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடிகம், ஏலாதி. மருந்து பெயர்களில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம், ஏலாதி. மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கட்டோருக்கு எங்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. சரியா, என்ன சொல்லியிருப்பாங்க, மன்னனுக்கு அங்கே போனால் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம்னா எங்கே போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி மூதுரையில் ஔவையார் வந்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தாமர குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, துணை. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொள்ளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது என்ன அப்படின்னா பெரியாரை துணைக்கொள்ளல் வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பொது நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பார்த்தோன்னே இந்த கொஷின்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள், அடிக்கடி யூனிட் 8 ஐயனம். அடுத்த தமிழ்லையுமே அடிக்கடி படிக்கக்கூடிய கேள்விகள் தான். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் தான் வகுத்தர். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மூலிகையிலேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் டெய்லி. இன்ன வரைக்கும் ஒரு 4 கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். 4 கொஷின் பேப்பர்லேயுமே 9th மூலிகை பற்றி கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ஆவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக? சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. வாழைப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண். வல்லாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவாற்றலை. முடக்கத்தான் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. சரியா, கண்டிப்பாக மூலிகையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக மூலிகை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியர் வணிகம் செய்த இடத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொறுத்துக்க பாருங்கள், இது வந்து நீங்கள் படிப்பீங்க. தோவாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சந்தை. ஐயலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th வந்து படிப்பீங்க. ஆட்டுச்சந்தை. ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. சரியா, மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. மூவாளூர் ராமவரதம் அம்மையார் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1883 to 1962. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தவங்க மூவாளூர் ராமவரதம் அம்மையார் தான். சரியா, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லி இது ஈஸியாக போட்டுடலாம். பாரதியார் அவர்கள் தான். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஃபர்ஸ்ட்லேயே பேச்சு மொழியும் எழுத்து மொழியிலே நீங்கள் படிப்பீங்க 7th. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை தான் சொல்லுவாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். மல்லியற்பா அப்படின்னா மயிலாப்பூர் வந்து சொல்லுவாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். இளமையின் எளிமையின் வடிவமாக திகழ்ந்தவர் தான் காயிதே மில்லத். வீரமாமுனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தாலியை சேர்ந்தவங்க. ஜியூப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. கால்டுவெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. சீகன் பல்கோ அப்படின்னா ஜெர்மன். அவங்க பிறந்த நாடுகள் அடிப்படையில் நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார். சரியா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, என்சுவேன், மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் இதெல்லாமே பாவலேறு பெருஞ்சித்தனார். அந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது, முதல்ல 5ஆம் பிரயாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். யுஎஸ்ஐ இதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாபியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி. தோப்பே மீனாட்சி சுந்தரனாரின் காணல்வரி புதுமையான ஆராய்ச்சி நூல். ஓகே, ரைட்டு தான். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். 2மே சரிதான் வந்து வரும். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட், சரியான விடைய மொழியுடன் பொருத்த சொல்லியிருக்காங்க. வட்டார மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளை மொழி அப்படின்னா கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளேடுகள். பேச்சு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மொழி அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் டி வந்து வரும். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவர் தான் வீரமாமுனிவர். கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி அவங்களோட இயற்பெ. சரியா, மேடை காட்சி திரைகளில் பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். 11th வந்து படிப்பீங்க. சரியா,
மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவண்ணன். மீசைக்கார பூனை நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலத்தங்கர அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி லகரத்தை வந்து சொல்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ 2, 3 சரி. பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. 10th வந்து நீங்கள் வந்து உரைநடையில் இது வந்து படிப்பீங்க. நாடகக்கலை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள்னு சொல்லி நா. முத்துசாமி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். கூத்துப்பற்றை நா. முத்துசாமியோட சிறப்பு பட்டம் கலைஞர்னு சொல்லி பட்டம் வந்து வாங்கியிருப்பார். இவர் தாமரை திரு விருது வந்து வாங்கியிருப்பார். கலைமாமணி விருதும் வந்து வாங்கியிருப்பார். சரியா? நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து தான் என்று சொல்லியிருப்பாரு. சரியா? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. 2வது கலைஞாயிறு நா. முத்துசுவாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள்னு சொல்லியிருப்பாரு. நா. முத்துசுவாமி தெருக்கூத்தின் தமிழ் கலையை முக்கிய அடையாளமாக அடித்தளமாக்கியிருப்பார். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி வந்து வரும். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8th இருக்குது. சரியா? நேரு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கும் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வன் அவர்கள். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசோட காவியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்குடி காவியம் தான். வீரக்காவியம், காவியப்பாவை இதெல்லாமே அவரது தான். ஆனால் அவங்க தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தான் கேட்குறாங்க. நமக்கு வந்து பூங்குடி சொல்லலாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரை இசை பாடலை ஏற்றியவர் தான் கண்ணதாசன். நதியில் விளையாடி கொடியில் சிவியலாம். உண்மை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சு வந்திருக்கும். அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம உண்மை தொகை அப்படின்னு சொல்லி. செல்வி செய்தால் என்பது பிறவினை. தன்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களே அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அது தன்வினை. பிறவினை அப்படின்னா செய் விற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ செல்வி செல்வித்தாள் 10th வந்து படிப்பீங்க. பந்து உருண்டது அப்படின்னா அது அதே உருது. அப்போ தன்வினையில் வந்து வரும். உருட வைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிறவினையில் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து வச்சுக்கணும். செல்வி செய்தால் அப்படின்றது பிறவினையில் இருக்குது. சரியா? இது வந்து தன்வினையில் இருக்குது. இது வந்து நம்ம பிறவினையாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி செய்வித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பிறவினையாக வந்து மாற்றலாம். பெயருக்கு ஏற்ற வினைமரபை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா செய்யுள் ஏற்றினான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். சரியான ஒன்றை இனம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் சிவப்பு சட்டை மேலாடை அணிந்து கொண்டு அழுவதற்கு புறப்பட்டான். அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அழுவதற்கு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சரியான இனம் கண்டு எழுது. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர். எவருடன் உறவு கழவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறனொன்று பேசாதவங்ககிட்ட தான் நம்ம வந்து உறவு கழவாமை வேண்டும் சொல்கிறாங்க. இன்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எதிர்ச்சொல். இன்சொல் அப்படின்னா நல்ல சொல். அதோட எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்சொல் வந்து வரும். நண்பாற்றாகி நயமில்லை செய்வாருக்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை அப்படின்னு வரும். அம்மானை பற்றிய ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அம்மானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை காய் விளையாட்டு. அம்மானை வந்து சுயான ஒரு உரையாடல் விளையாட்டு. அம்மானை விளையாட்டை 10 பேர் சேர்ந்து விளையாடுவாங்கன்றாங்க. இது தப்பு. அம்மானை பெண்கள் மட்டும்தான் விளையாடுவாங்க. சரியா? 10th கொடுத்துருப்பாங்கப்பா. செய்யல ஓல்டு புக்கில் இருக்கும். கீழ் உள்ளவற்றில் பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. செம்மை, பசுமை, அதுக்கப்புறம் கருமை. சரியா? இங்கே எளிமைன்றது மட்டும் வராது. செம்மையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எளிமை மட்டும் வராது. ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதைச்சாக்கடை 10th வந்து கொடுத்துருப்பாங்க. மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து இது இருக்கும். சரியா? அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிபெயர்ப்புனா புதைச்சாக்கடை. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க நோட். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. இந்த கறி என்ன சொல்லுவோம்? காய்கறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொருந்தாத இணையை கண்டுபிடிங்க. கூலம் அப்படின்னா தானியம். இந்த கூலம் தான் என்ன வரும்? தானியம். இந்த லா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து தானியம் வரும். ஸோ இது வந்து தப்பு. தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்தது பூமி என்னும் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ. ஓகேவா? பூமி கூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. கலர்நிலம் இல்லாத கல்வி பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு குடும்ப விளக்கில். ஓகேவா? கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முறையான சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன வரும்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட நம் தாய்மொழிகளை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரா. இளங்குமனார் வந்து சொல்லியிருப்பாரு. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் தான்.
சரியான அகரவரிசையை வந்து நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உழவு, ஏர், அதுக்கப்புறம் மண், மாடு. உயிரெழுத்துக்கள் வந்து எப்பயுமே அகரவரிசையில் ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் அடுத்த எழுத்துக்கள் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வரிசையில் எழுதியிருக்காங்க. உ அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து கீழே இருக்க வரிசை எழுதியிருக்காங்க. கா ஞா சா நா டா நா தா மா பா. ஓகேவா? பா மா வரிசையில் அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த 100 கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.